ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதாவது குரூப் 2A எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் வந்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி என்னென்னா, ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 2, 1, 3, 4 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. விநாயக் தாமோதர் சாவர்கர் இதுதான் வந்துட்டு மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவரோட பேர். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. க்வாஜா சலீமுல்லா. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். காரணம் ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இந்தியாவின் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. 1, 4, 3, 2 இதுதான் வந்துட்டு சரியான விடை. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அதாவது ஏ மட்டும்தான் வந்துட்டு சரியான விடை. 1 மட்டும். தொழில்நுட்ப உருவாக்கம், பரவல் மற்றும் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். அடுத்தது பொறுத்துக கேட்டிருக்காங்க. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. 3, 2, 1 இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, அதாவது பொறுத்துக கேட்டிருக்காங்க. இயற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தின் பெயர் 1963, 1991, 1971, 1951 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். 3, 4, 1, 2. அடுத்தது கேள்வி இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியல் அமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதுதான் வந்துட்டு கரெக்டான பதில். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 2 மட்டும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வருபவர்களும் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. குல்பதன் பேகம் அதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இதுதான் வந்துட்டு தவறான ஒரு கூற்று. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. V.A. ஸ்மித் இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மொஹஞ்சதரோ மற்றும் ஹரப்பா இதுதான் வந்துட்டு இந்தியாவில் இல்லாத ஹரப்பா நாகரிக தலம். அடுத்த கேள்வி, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். பில்ஸ் இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மால்நாடு. கர்நாடக பீடபூமியோட வடக்கு நிலப்பரப்பு நம்ம மால்நாடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்சு வசதியை தொடங்கியது? ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தகவல் தொடர்பு அமைச்சகம் இதுதான் வந்துட்டு சரியான விடை.
அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனான்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது 2, 4, 1, 3 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான விடை. புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸ் ஆக இருப்பதால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, செங்குத்தாக இருப்பதால். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. CO2, NO, காரியம், ஹைட்ரோகார்பன். ஸோ ஆப்ஷன் எது கரெக்டுனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2, 3, 1, 4 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 2,4-D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணம் 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியானது. ஏ சரியானது, ஆர் சரியான விளக்கமல்ல. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறது. ஆப்ஷன் ஏ அறிவியல் முறை இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. இதுதான் வந்துட்டு சரியான பதில். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 1987 டேஸ் ஆக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2021 இதுதான் வந்துட்டு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம், குடியரசு இதழ், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், சுதந்திர கட்சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4, 3, 1, 2 ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 555 ஒரு சதுர கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ முதுக்குரவை என்று அழைக்கப்பட்டனர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. திருவிக, சுப்பிரமணிய பாரதியார், அன்னி பெசன்ட், கஸ்தூரி ரங்க ஐயனார். ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். 1 மற்றும் 3 மட்டும்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் விடை. டேஸ் இன் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஊமைத்துறை. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி செல்வம். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்காறு பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ அரண் ஆக்கம் வேண்டாதான். இதுதான் வந்து சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி துவை வேட்டி. இதுதான் வந்துட்டு சரியான பதில். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கல்வி அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான பதில். அடுத்த கேள்வி,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி மட்டும், அதாவது 3வது சங்கம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 120 மீட்டர் ஸ்கொயர்டு. 1,2, 2,3, 3,3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. 11 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 6,050. இதுதான் சரியான விடை. CAT = ABC, DOG = DEF என இருந்தால் tan /cot என்பது பின்வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, E and G B D M 4 N K H 2 A C Z S V 3 F 1 J L O Q 5 P R இது வந்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. MNQ. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 4 நாட்களில் வந்துட்டு முடிப்பர். அடுத்த கேள்வி, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 36. அடுத்த கேள்வி, ஆண்டு வட்டி விகிதம் 16 2/3 எனில் 68,000ற்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. 8,500. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, A/B/C = 2:3:4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை. 8:9:24. இதுதான் சரியான விடை. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். இது கேள்விக்கண்டான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். அதாவது வந்துட்டு 8:20 அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதோட வந்துட்டு பார்ட் 2 வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்ட் 3 வீடியோ வந்துட்டு அடுத்து ரொம்ப சீக்கிரமே நம்மளோட சேனலில் வரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.